ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஈரல் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஆட்டு ஈரல் முதல்ல சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், இஞ்சி, நல்லா பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஈரல் வேக வச்ச தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் கரம் மசாலா எந்த மசாலாவும் போடலை, வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த தண்ணியிலே நல்லா வதக்கினீங்க. இந்த மாதிரி எண்ணெய் செம்மையாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சதால் மீதி இருக்க ஈரலையும் அதிலே கொட்டிடுங்க. போட்டு நல்லா வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. ஓகேங்களா? மூடின வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துடும். ஆல்ரெடி வேக வச்சது தானே. வெந்தோடனே இதில் பெப்பர் நல்லா தூள் இடித்து வச்சுக்கோங்க. நல்லா கடைசியாக இறக்க போகிறப்ப பெப்பர் போட்டு அழகாக சூப்பராக இறக்கிங்க. செம்மையான ஈரல் வறுவல் அல்டிமேட்டாக ரெடி ஆகிருக்கும். ஸோ அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் அதில் ஒரு பிடி சாதம் போட்டு சுட சுட அந்த வானல் நல்லா இது பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.